ஹாய் சுட்டீஸ். இன்றைக்கி ரொம்ப அருமையான கதை, கொஞ்சம் நீளமான கதை, நல்லாயிருக்கும். இந்த தவிர நீங்களும் பண்ணியிருப்பீங்க, நானும் பண்ணியிருக்கேன், எல்லோரும் செஞ்சு பண்ணியிருப்போம். உருவ கேள்வி பண்ணுறது பற்றி தான் இந்த இது ஓகேவா. அதெல்லாம் என்ன நடந்துச்சுங்கிறது வந்துட்டு கடைசியில் நீதியில் பார்ப்போம். கதை முழுசாக கேளுங்க. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ப்ளீஸ். பசுமை நிறைந்த ஒரு சிறிய ஊரில் வானவில் பள்ளி என்று அழைக்கப்படும் அழகான பள்ளி ஒன்று இருந்தது. அந்த பள்ளியில் படிக்கும் குழந்தைகள் எல்லாரும் மிகவும் சுறுசுறுப்பானவர்கள். அங்கே இருந்த வகுப்பறைகள் வண்ண வண்ண சுவர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. பள்ளி மைதானத்தில் ஊஞ்சல்கள், சறுக்கு பலகைகள், சிறிய தோட்டம், பறவைகள் குடிக்கும் நீர் தொட்டி எல்லாமும் இருந்தது. அந்த பள்ளியில் அருண், மீனா, கவின், லதா, யுவன், தீபா என்று பல நண்பர்கள் படித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய வகுப்பாசிரியர் மாலா மேடம் மிகவும் அன்பானவர். குழந்தைகள் நல்ல பழக்கங்களுடன் வளர வேண்டும் என்பதற்காக தினமும் புதிய கதைகளையும் பாடங்களையும் சொல்லிக் கொடுப்பார். அந்த வகுப்பில் கவின் என்ற ஒரு சிறுவன் இருந்தான். அவன் புத்திசாலிதான். ஆனால் ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது. யாராவது வித்தியாசமாக இருந்தால் உடனே அவர்களை பார்த்து கேலி செய்வான். ஒரு குழந்தை மெதுவாக பேசினால், அடடா, நத்தை மாதிரி பேசுறானே என்று சிரிப்பான். யாராவது கொஞ்சம் பருமனாக இருந்தால், உருண்டை போல இருக்கியே என்று சொல்லிவிடுவான். சில குழந்தைகள் அதை பார்த்து சிரிப்பார்கள். ஆனால் கேலி கேட்கும் குழந்தைகளின் மனம் உடைந்து போகும். ஒருநாள் புதிய மாணவன் ஒருவன் அந்த வகுப்புக்கு வந்தான். அவன் பெயர் விஜய். அவன் மிகவும் அமைதியானவன். கொஞ்சம் தடுக்கி பேசுவான். மாலா மேடம் அவனை வகுப்பில் அறிமுகப்படுத்தினார். குழந்தைகளே, இது விஜய். இப்போ முதல் நம்ம நண்பன். எல்லாரும் அன்பாக நடந்து கொள்ளணும் என்றார். விஜய் சிரித்தபடி வா 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 வணக்கம் என்றான். உடனே கவின் வாயை மூடி சிரிக்க ஆரம்பித்தான். வா 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 வணக்கம் என்று அவனைப் போலவே நடித்து கேலி செய்தான். சில குழந்தைகளும் சிரித்தார்கள். விஜயின் முகம் உடனே சோகமாக மாறிவிட்டது. அவன் தலை குனிந்து அமைதியாக அமர்ந்தான். அதை மாலா மேடம் கவனித்தார். ஆனால் உடனே எதுவும் சொல்லவில்லை. மதிய உணவு நேரம் வந்தது. எல்லா குழந்தைகளும் தங்களுடைய உணவுப் பெட்டிகளைத் திறந்து சாப்பிடத் தொடங்கினர். மீனா விஜயிடம், விஜய், நீ என்ன கொண்டு வந்திருக்க என்று கேட்டாள். விஜய் மெதுவாக, ஏ எலுமிச்சை சாதம் என்றான். மீனா மகிழ்ச்சியாக, எனக்கு எலுமிச்சை சாதம் ரொம்ப பிடிக்கும் என்றாள். ஆனால் கவின் மீண்டும் சிரித்தான். அவனுக்கு பேசவே தெரியல. இவன் எப்படி பாடம் படிப்பான் என்றான். இந்த முறை விஜயின் கண்களில் நீர் வந்தது. அதை பார்த்த மீனா கோபமாக, கவின், இப்படிச் சொல்லக்கூடாது. அவனுக்கு கஷ்டமாக இருக்கும் என்றாள். ஆனால் கவின் அதை கவனிக்கவில்லை. அட, சின்ன ஜாலிதானே என்று சிரித்தான். அந்த நாள் பள்ளி முடிந்ததும் விஜய் வீட்டுக்குச் சென்று அமைதியாக இருந்தான். அவனுடைய அம்மா கேட்டார், என்ன விஜய், ஏன் சோகமாக இருக்க? விஜய் அழுதபடி, என்னை எல்லாரும் கேலி செய்றாங்க என்றான். அம்மா அவனைத் தழுவி, மகனே, நீ கவலைப்படாதே. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனித்திறமை இருக்கும் என்றார். ஆனால் விஜயின் மனம் மிகவும் காயமடைந்திருந்தது. அடுத்த நாள் மாலா மேடம் ஒரு புதிய விளையாட்டு நடத்த முடிவு செய்தார். குழந்தைகளே, இன்று நம்ம மந்திரக் கண்ணாடி விளையாட்டு விளையாடப் போறோம் என்றார். எல்லாரும் ஆர்வமாக இருந்தார்கள். மேடம் ஒரு பெரிய பெட்டியை கொண்டு வந்தார். அதற்குள் ஒரு கண்ணாடி இருந்தது. இந்த பெட்டிக்குள் உலகத்திலேயே மிகவும் முக்கியமான மனிதர் இருக்கிறார். ஒவ்வொருவரும் உள்ளே பார்த்து வரணும் என்றார். குழந்தைகள் ஒவ்வொருவராக பார்த்தார்கள். அதற்குள் கண்ணாடி மட்டுமே இருந்தது. அதில் அவர்களுடைய முகம் தெரிந்தது. மீனா சிரித்தாள். மேடம், உள்ளே நாமதான் இருக்கோம் என்றாள். ஆமாம் என்றார் மாலா மேடம். உலகத்தில் ஒவ்வொருவரும் முக்கியமானவர்கள். ஒவ்வொருவருக்கும் மனசு இருக்கு. யாராவது கேலி செய்தால் அந்த மனசு காயப்படும். பிறகு அவர் ஒரு பலூனை எடுத்தார். இந்த பலூன் நம்ம மனசு மாதிரி என்றார். அவர் பலூனில் ஒரு சிறிய ஊசியால் குத்தினார். பாப் என்று பலூன் வெடித்தது. குழந்தைகள் திடுக்கிட்டார்கள். கவின் கொஞ்சம் அமைதியானான். ஒரு வாரம் கழித்து பள்ளி குழந்தைகள் எல்லோரும் அருகிலிருந்த விலங்குகள் பூங்காவுக்கும் சிறிய காட்டுப் பகுதிக்கும் சுற்றுலா சென்றார்கள்.
அங்கு பல விலங்குகள் இருந்தன. நீளமான கழுத்துள்ள ஒட்டகம், சிறிய முயல், மெதுவாக நடக்கும் ஆமை, அழகான மயில், பெரிய யானை, சுறுசுறுப்பான குரங்கு. கவின் குரங்குகளைப் பார்த்து சிரித்தான். இந்த ஆமை எவ்வளவு மெதுவா நடக்குது என்றான். அப்போது வழிகாட்டி அண்ணா சொன்னார், ஆமை மெதுவா நடந்தாலும் பொறுமையாயிருக்கும். முயல் வேகமா ஓடினாலும் சில நேரம் கவனக்குறைவாயிருக்கும். ஒவ்வொருவருக்கும் தனித்திறமை இருக்கு. அவர்கள் அடுத்ததாக மயிலை பார்த்தார்கள். மயில் அழகு. ஆனா அது கிளி மாதிரி பேச முடியாது என்றார் வழிகாட்டி. யானை பெரியது. ஆனா குரங்கு மாதிரி மரத்திலே ஏற முடியாதியு. அப்படின்னா யாரும் யாரையும் கேலி செய்யக்கூடாது. எல்லாருக்கும் தனி சிறப்பு இருக்கு. மாலா மேடம் சிரித்தபடி குழந்தைகளை பார்த்தார். கவின் அமைதியாக இருந்தான். சுற்றுலா முடிந்து பள்ளிக்கு வந்தபோது விளையாட்டு போட்டி நடந்தது. ஓட்டப்பந்தயம், ஓவியப் போட்டி, பாடல் போட்டி என்று பல நிகழ்ச்சிகள் இருந்தன. கவின் ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்டான். அவன் மிகவும் நம்பிக்கையுடன் இருந்தான். நான் தான் முதல் பரிசு வாங்கப் போறேன் என்றான். போட்டி ஆரம்பித்தது. அனைவரும் வேகமாக ஓடினார்கள். ஆனால் பாதியில் கவின் கால் தவறி கீழே விழுந்தான். அவன் முழங்காலில் சின்ன காயம் ஏற்பட்டது. சில குழந்தைகள் சிரிக்க ஆரம்பித்தார்கள். அடா, பெரிய வீரன் கீழே விழுந்துட்டானே என்றார்கள். அந்த நேரம் விஜய் ஓடி வந்து அவனை எழுப்பினான். உனக்கு வா 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 வலி ஆகுதா என்று கேட்டான். கவின் அதிர்ச்சியடைந்தான். அவன் கேலி செய்த அதே விஜய்தான் உதவ வந்திருந்தான். மீனா தண்ணீர் கொண்டு வந்தாள். மாலா மேடம் மெதுவாக கேட்டார், கவின், எல்லாரும் உன்னை பார்த்து சிரிக்கும்போது உனக்கு எப்படி இருந்தது? கவின் தலை குனிந்தான். ரொம்ப கஷ்டமா இருந்தது மேடம் என்றான். அப்படித்தான் மற்றவர்களுக்கும் இருக்கும் என்றார் மேடம். அந்த வார்த்தைகள் கவினின் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டன. அடுத்த நாள் பள்ளிக்கு வந்த கவின் மிகவும் அமைதியாக இருந்தான். வகுப்பு தொடங்கும் முன் அவன் விஜயிடம் சென்றான். விஜய் என்றான். விஜய் திரும்பி பார்த்தான். நான் உன்னை கேலி செய்தது தப்பு. என்னை மன்னிச்சிடு என்றான் கவின். விஜய் சிரித்தான். பா 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 பரவாயில்லை என்றான். கவின் மீண்டும் சொன்னான், இனிமேல் யாரையும் கேலி செய்ய மாட்டேன்னு. அதை கேட்ட மாலா மேடம் மகிழ்ந்தார். இதுதான் நல்ல மனசு என்றார். அந்த நாளிலிருந்து கவின் மாற ஆரம்பித்தான். யாராவது தவறு செய்தால் சிரிக்காமல் உதவி செய்தான். யாராவது மெதுவாக படித்தால் பொறுமையாக கற்றுக் கொடுத்தான். விஜயும் கொஞ்சம் கொஞ்சமாக தைரியமாக பேச ஆரம்பித்தான். ஒருநாள் பள்ளியில் நல்ல பழக்கங்கள் என்ற தலைப்பில் கார்ட்டூன் வரைபட போட்டி நடந்தது. ஒவ்வொரு குழந்தையும் ஒரு நல்ல கருத்தை கார்ட்டூன் மூலம் காட்ட வேண்டும். மீனா உணவை வீணாக்கக்கூடாது என்ற தலைப்பில் வரைந்தாள். யுவன் மரங்களை வளர்ப்போம் என்று வரைந்தான். கவின் என்ன வரைவது என்று யோசித்தான். அவன் திடீரென விஜயை நினைத்தான். அவன் ஒரு அழகான கார்ட்டூன் வரைந்தான். அதில் ஒரு சிறிய கிளியை மற்ற பறவைகள் கேலி செய்கின்றன. ஏனெனில் அந்த கிளிக்கு சத்தமாக பாட முடியாது. ஆனால் பிறகு காட்டில் தீ பிடிக்கும்போது அந்த கிளிதான் எல்லாருக்கும் எச்சரிக்கை கொடுத்து உயிரை காப்பாற்றுகிறது. கடைசியில் கார்ட்டூனில் இப்படி எழுதப்பட்டிருந்தது, யாரையும் கேலி செய்யாதீர்கள். ஒவ்வொருவருக்கும் ஒரு தனி திறமை உண்டு. மாலா மேடம் அந்த கார்ட்டூனை பார்த்து மிகவும் மகிழ்ந்தார். அருமை கவின் என்றார். கவினுக்கு முதல் பரிசு கிடைத்தது. ஆனால் அவன் சொன்னான், இந்த பரிசு எனக்கு மட்டும் இல்லை, விஜய்க்கும். விஜய் ஆச்சரியமாக பார்த்தான். ஏன்னா, நல்ல நண்பனா இருக்கணும் என்று எனக்கு கற்றுக் கொடுத்தது அவன்தான் என்றான் கவின். எல்லோரும் கைதட்டினார்கள். ஆண்டு விழா வந்தது. அந்த விழாவுக்காக மாலா மேடம் ஒரு நாடகம் தயாரித்தார். அந்த நாடகத்தின் பெயர் வார்த்தைகளின் மந்திரம். நாடகத்தில் 2 கிராமங்கள் இருந்தன. ஒரு கிராமத்தில் எல்லாரும் ஒருவரை ஒருவர் கேலி செய்வார்கள். அங்குள்ள குழந்தைகள் எப்போதும் சோகமாக இருப்பார்கள். மற்றொரு கிராமத்தில் எல்லாரும் அன்பாக பேசுவார்கள். அங்கு எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். கவின் நல்ல நண்பனாக நடித்தான். விஜய் ஒரு புத்திசாலி விஞ்ஞானியாக நடித்தான். நாடகத்தில் ஒரு முக்கியமான காட்சி இருந்தது. ஒரு சிறுவன் தடுமாறி பேசுகிறான். மற்றவர்கள் சிரிக்கிறார்கள். அப்போது மற்றொரு குழந்தை வந்து, அவனை கேலி செய்யாதீர்கள், அவனுக்கும் மனசு இருக்கு என்று சொல்கிறது. அந்த வசனத்தை விஜய் சொன்னான். முழு அரங்கமும் கைதட்டலால் முழங்கியது.
விழாவுக்கு வந்த பெற்றோர்கள் எல்லாரும் அந்த நாடகத்தை பாராட்டினார்கள். அடுத்த நாள் மாலா மேடம் வகுப்பில் ஒரு செயல் நடத்தினார். அவர் 2 காகிதங்களை எடுத்தார். ஒரு காகிதத்தை மெதுவாக சீராக வைத்தார். மற்றொரு காகிதத்தை மடித்து நசுக்கினார். இப்போ இதை மீண்டும் பழைய மாதிரி ஆக்க முடியுமா என்று கேட்டார். குழந்தைகள் முயன்றார்கள். ஆனால் காகிதத்தில் சுருக்கங்கள் இருந்து கொண்டே இருந்தன. அதே மாதிரிதான் மனசும் என்றார் மேடம். கேலி வார்த்தைகள் மனதில் சுருக்கங்களை உருவாக்கும். மன்னிப்பு கேட்டாலும் காயம் சில நேரம் இருக்கும். அனைத்து குழந்தைகளும் அமைதியாக கேட்டார்கள். அதனால் பேசும் முன் யோசிக்கணும் என்றார். மெல்ல மெல்ல அந்த வகுப்பு முழுவதும் மாறியது. யாராவது விழுந்தால் சிரிக்காமல் உதவி செய்தார்கள். யாராவது தவறு செய்தால் பரவாயில்லை, மீண்டும் முயற்சி பண்ணு என்று ஊக்கப்படுத்தினார்கள். விஜய் இப்போது தைரியமாக வகுப்பில் பேச ஆரம்பித்தான். ஒருநாள் அறிவியல் பாடத்தில் ஆசிரியர் கேள்வி கேட்டார். யாருக்கும் பதில் தெரியவில்லை. விஜய் கையை உயர்த்தினான். அவன் மெதுவாக பதில் சொன்னான். அது சரியான பதில். அனைவரும் கைதட்டினார்கள். கவின் மகிழ்ச்சியாக சூப்பர் விஜய் என்றான். விஜயின் முகம் சந்தோஷத்தால் மலர்ந்தது. இந்த நல்ல பழக்கம் பள்ளியிலிருந்து ஊருக்கே பரவியது. குழந்தைகள் வீட்டிலும் பெற்றோரிடம் சொல்ல ஆரம்பித்தார்கள். யாரையும் கேலி செய்யக்கூடாது என்று. மீனாவின் தம்பி ஒருநாள் மற்றொரு குழந்தையை கேலி செய்தான். உடனே மீனா சொன்னாள், அப்படி பேசக்கூடாது, நல்ல வார்த்தை பேசணும். கவினும் வீட்டில் தன் தங்கையிடம் அன்பாக நடந்து கொள்ள ஆரம்பித்தான். அவளுடைய ஓவியம் சரியாக வராதபோது சிரிக்காமல், நான் உதவி செய்தேன் என்றான். அவனுடைய அம்மா இதை பார்த்து மிகவும் மகிழ்ந்தார். பள்ளித் தோட்டத்தில் ஒரு பெரிய மரம் இருந்தது. அதை அறிவு மரம் என்று அழைப்பார்கள். மாலா மேடம் ஒருநாள் எல்லா குழந்தைகளையும் அந்த மரத்தடியில் கூட்டினார். இன்று ஒவ்வொருவரும் ஒரு நல்ல வார்த்தை சொல்லணும் என்றார். மீனா சொன்னாள், நண்பர்களை ஊக்கப்படுத்த வேண்டும். யுவன் சொன்னான், சிரிப்பதற்கு பதில் உதவ வேண்டும். தீபா சொன்னாள், அன்பான வார்த்தைகள் மகிழ்ச்சி தரும். விஜய் சொன்னான், நல்ல நண்பர்கள் மனதை காப்பாற்றுவார்கள். கடைசியாக கவின் எழுந்தான். அவன் மெதுவாகச் சொன்னான், ஒரு காலத்தில் நான் மற்றவர்களை கேலி செய்தேன். அது தவறு என்று இப்போது புரிந்து கொண்டேன். யாரையும் கேலி செய்யக்கூடாது. ஏனெனில் ஒவ்வொருவரும் தனித்துவமானவர்கள். மாலா மேடத்தின் கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர் வந்தது. அன்று மாலா மேடம் பலகையில் 3 சொற்களை எழுதினார். தயவு, அன்பு, மரியாதை. இந்த 3 சொற்கள் வாழ்க்கையை அழகாக்கும் என்றார். தயவான வார்த்தைகள் நண்பர்களை உருவாக்கும். அன்பான பேச்சு மகிழ்ச்சியை தரும். மரியாதை மனிதரை உயர்த்தும். பிறகு அவர் கேட்டார், கேலி வார்த்தைகள் என்ன செய்யும்? எல்லா குழந்தைகளும் ஒன்றாகச் சொன்னார்கள், மனதை காயப்படுத்தும். அப்படின்னா இனிமேல் என்ன செய்வோம்? அன்பாக பேசுவோம். ஒருநாள் பள்ளித் தோட்டத்தில் குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு சிறிய வண்ணத்துப் பூச்சி பறந்தது. அதன் ஒரு சிறகு கொஞ்சம் கிழிந்திருந்தது. சில குழந்தைகள், இது சரியா பறக்கவே முடியல என்று சிரிக்க முயன்றார்கள். ஆனால் உடனே கவின் சொன்னான், அப்படி சொல்லாதீங்க. அவன் மெதுவாக அந்த வண்ணத்துப் பூச்சியை எடுத்து பூவின் மேல் வைத்தான். இதுக்கும் உயிர் இருக்கு என்றான். விஜய் சிரித்தான். நம்ம கவின் ரொம்ப மாறிட்டான் என்றான். எல்லாரும் சிரித்தார்கள். ஆண்டு முடிவில் வானவில் பள்ளியில் அன்பு வாரம் கொண்டாடப்பட்டது. அந்த வாரம் முழுவதும் குழந்தைகள் நல்ல செயல்கள் செய்தார்கள். நண்பர்களை பாராட்டினார்கள். சிறிய குழந்தைகளுக்கு உதவி செய்தார்கள். கேலி பேசாமல் இனிய வார்த்தைகள் மட்டுமே பயன்படுத்தினார்கள். மாலா மேடம் இறுதி நாளில் சொன்னார், குழந்தைகளே, உலகத்தில் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. சிலர் வேகமா பேசுவாங்க, சிலர் மெதுவா பேசுவாங்க, சிலர் உயரமா இருப்பாங்க, சிலர் குட்டியா இருப்பாங்க, சிலர் உடனே கற்றுக்கொள்வாங்க, சிலருக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஆனால் எல்லாருக்கும் மதிப்பு இருக்கு. ஒருவரை கேலி செய்வது மிகவும் தவறு. ஏனெனில் அது மனதை காயப்படுத்தும். ஆனால் அன்பான வார்த்தைகள் மனதை மலரச் செய்யும். அனைத்து குழந்தைகளும் தலை அசைத்தார்கள். கவின் எழுந்து சொன்னான், மேடம், இனிமேல் நம்ம வகுப்பில் யாரையும் கேலி செய்ய மாட்டோம். ஆமாம் என்று எல்லாரும் ஒன்றாகச் சொன்னார்கள். விஜய் மகிழ்ச்சியாகச் சிரித்தான். அந்த நாளிலிருந்து வானவில் பள்ளியில் ஒரு அழகான பழக்கம் உருவானது. அங்கே குழந்தைகள் ஒருவரை ஒருவர் சிரிக்க வைப்பார்கள். ஆனால் ஒருபோதும் யாரையும் கேலி செய்து அழ வைக்க மாட்டார்கள். அன்பு, மரியாதை, நல்ல வார்த்தைகள், நல்ல நண்பர்கள்,
இவைகளால்தான் அந்த பள்ளி உண்மையான வானவிலாக மாறியது. கதையின் நன்னெறி: யாரையும் கேலி செய்யக்கூடாது. கேலி வார்த்தைகள் மனதை காயப்படுத்தும். ஒவ்வொருவருக்கும் தனித்திறமை உண்டு. நல்ல வார்த்தைகள் நல்ல நண்பர்களை உருவாக்கும். அன்பும் மரியாதையும் மனிதனை உயர்த்தும். சரி குழந்தைகளா, இந்த கதை உங்களுக்கு பிடித்து இருந்தால் இந்த அனானா கிட்ஸ் வீடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. பல பேருக்கு ஷேர் செய்து லைக் மற்றும் பெல் பொத்தானை அழுத்துங்க ப்ளீஸ். Subscribe to my channel. Thank you for watching this video. If you enjoyed it, please hit the like button and the bell notification icon.